ஹே லவ்லீஸ், வெல்கம் டு மினி விலாக். இன்றைக்கி பாப்பாவோட மொட்டை போட்ட வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ மொட்டை போட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 months ஆகிடுச்சுங்க. இங்கே பக்கத்தில் திருப்பூரூர் முருகன் கோயிலில் தான் வந்து அவளுக்கு மொட்டை அடித்தது. ஸோ ஃபஸ்ட்டு மொட்டை பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் மேன்செஸ்டரில் இருக்கும்போதே ஃபஸ்ட்டு மொட்டை வந்து போட்டாச்சு. காது குத்துனதும் மொட்டை அடித்ததுமே பார்த்திங்க அப்படின்னா திருப்பூரூர் முருகன் கோயிலில் தான் வந்து நாங்கள் பண்ணோம். ஸோ எங்களுக்கு அதுதான் வந்து பக்கத்தில் இருக்குது. ப்ளஸ் போயிட்டு நம்ம வந்து சீக்கிரமாக வந்துடலாம் அப்படிங்கிற பிளானில் தான் வந்து செகண்ட் மொட்டை வந்து இங்கே பிளான் பண்ணுது. ஸோ தேர்ட் மொட்டை வந்து ஆரத்யாவுக்கும் சரி, ஆரத்யாவுக்கு வந்து திருப்பதியில் தான் நாங்கள் அடித்தோம். ஸோ அதே மாதிரி பாப்பாவுக்கும் வந்து திருப்பதிலேயே அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் நாங்கள் வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா திருப்பூரூர் முருகன் கோயிலுக்கு வந்தாச்சு. ஸோ அன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா ஷஷ்டி போல் பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. பட் ஆனால் நம்ம மொட்டை அடிக்க போகும்போது கொஞ்சம் காலியாக தான் இருந்தது. அது குழந்தை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து உள்ளே கூப்பிட்டுட்டு போயிட்டாங்க. அவளுக்கு வந்து அவரை தலையில் தண்ணி போட்ட உடனே பார்த்தீங்க அப்படின்னா அழுக ஆரம்பிச்சது தாங்க. கண்டினியூஸாக அழுதுகிட்டே தான் இருந்தா. அதனால் ரொம்ப சீக்கிரமாக வந்து மொட்டை போட்டு வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம். கொஞ்சம் வார்மாக எடுத்துகிட்டு போயிட்டோம். ஏன்னா அங்கே எவ்வளோ சில்லுன்னு இருக்கும்னு நம்மளுக்கு தெரியாது இல்லையா. அதனால நாங்கள் கேனில் வந்து தண்ணி எடுத்துகிட்டு மக்கும் வந்து எடுத்துகிட்டு போயிட்டோம். பட் பயங்கர ரஷ்ஷாக இருந்துச்சுங்க. நிற்க கூட முடியல. மொட்டை போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கூட கேமராவை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அழுக. அவளோட ஃபேஸை வந்து அவள் பார்க்கறக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 week எடுத்துக்கிட்டா. கண்ணாடி கூட பார்க்கவே இல்லை. ஸோ மத்தியானம் லஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா வெளியிலேயே சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து குழந்தைங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்ததுக்கப்புறமா தான் கொஞ்சம் வந்து அவள் ஹாப்பியே ஆனால். அது வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா சோகமாகவே தான் இருந்தால். காரில் போகும்போது கொஞ்சம் நேரம் தூங்குனா. அதுக்கப்புறம் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட ஆரம்பித்த உடனே கொஞ்சம் வந்து ஹாப்பி ஆகிட்டா. பட் ஆனால் சுற்றி வந்து நிறைய கூட்டம் இருக்கிறத பார்த்தாலே கொஞ்சம் நாளைக்கு வந்து பயந்துகிட்டே தான் இருந்தால். ஒரு 1 week வந்து யார்கிட்டையுமே வந்து போகவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் மொட்டை அடிச்சுட்டு நாங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு நான் போயிருந்தோம். ஸோ அங்கே போனோடனே நார்மல் ஆகிட்டா. இந்த vlog பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லவ் யூ, பை பாய்.